விவர்ஸ் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடன் கைகோர்க்கும் தேமுதிக எத்தனை இடங்கள்னு தெரியுமா? வாங்க அது என்ன விஷயம்னு இன்னைக்குள்ள வீடியோவில் நம்ம பார்க்கலாம். 2026 சட்டமன்ற தேர்தல் இன்னும் ஓரிரு மாதங்களில் தமிழகத்தில் நடைபெற இருக்கிறது. இதற்காக அரசியல் கட்சிகள் அனைத்தும் அதற்கான பணிகளை மும்முரமாக மேற்கொண்டு வருகின்றன. அந்த வகையில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கும் சூழலில் தற்போது வரை தேமுதிக எந்த கூட்டணியில் இணையப் போகிறது என்ற முடிவு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. தமிழகத்தை பொறுத்தவரையில் தற்போது 4 முனை போட்டி நிலவி வருகிறது. அதில் திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி மற்றும் தமிழக வெற்றிக் கழகம் உள்ளிட்டவை அடங்கும். தேமுதிக பொறுத்தவரையில் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலை ஆளும் திமுகவுடன் கூட்டணி அமைக்க சந்திக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஏற்கனவே தேமுதிக தரப்பில் தமிழக வெற்றிக் கழகத்தின் இணைவார்கள் என்ற கருத்துக்களும் வெளியானது. ஆனால் இன்னும் சில மாதங்கள் தேர்தல் இருக்கும் சூழலில் தற்போது வரை தேர்தல் கூட்டணி குறித்து எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகவில்லை. அதே நேரத்தில் பல அரசியல் கட்சிகள் தங்களது கூட்டணி நிலைப்பாடுகளை அறிவித்து தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தைகளை நடத்தி வரும் நிலையில் தேமுதிக, ஓ பன்னீர்செல்வம், ராமதாஸ் தலைமையிலான பாமக, புதிய தமிழகம் உள்ளிட்ட கட்சிகள் இன்னும் கூட்டணி முடிவு குறித்து அறிவிக்கப்படவில்லை. தொடக்கத்தில் தேமுதிக, திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வந்த இதில் இரட்டை இலக்கு தொகுதிகளை தேமுதிக கேட்டு வந்ததாகவும் அதற்கு திமுகவும் அதிமுகவும் சம்மதிக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது. 2025ஆம் ஆண்டு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் 2026 ஜனவரி மாதம் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கூட்டணி குறித்து அறிவிக்கப்படும் என தெரிவித்திருந்தார். ஆனால் அந்த மாநாடு முடிந்த பின்னரும் ஆளும் கட்சியும் பிரதான எதிர்க்கட்சியும் கூட்டணியை அறிவிக்காத போது நாம் மட்டும் ஏன் முன்னக்கூட்டியே அறிவிக்க வேண்டும் என கூறி அப்போது கூட்டணி அறிவிப்பை வெளியிடவில்லை. இந்த சூழலில் ஆளும் கட்சியான திமுகவுடன் தேமுதிக முதல் முறையாக கைகோர்க்க உள்ளது என தகவல்கள் வெளியாகியுள்ளன. திமுக கூட்டணியில் தேமுதிக இரட்டை இலக்கு தொகுதிகளை கேட்டதாகவும் அதற்கு சம்மதம் கிடைக்காத நிலையில் ஒரு மாநிலவை ராஜ்யசபை இடமும் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மொத்தமாக தேமுதிகவிற்கு 7 இடங்கள், அதில் 6 சட்டமன்ற தொகுதிகள் மற்றும் ஒரு மாநிலவங்க இடமும் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மேலும் தேமுதிக தரப்பில் 2026 சட்டமன்ற தேர்தலில் விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு தொகுதி குறிப்பாக ஒதுக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டதாக அதற்கு ஆளும் திமுக சம்மதம் தெரிவித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. விருதுநகர் மாவட்டத்தில் விஜய் பிரபாகரன் போட்டியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவர் பெற்றால் விஜய் பிரபாகரன் சட்டமன்ற உறுப்பினராகவும் பிரேமலதா விஜயகாந்த் மாநிலவை உறுப்பினராகவும் இருப்பார்கள் என கூறப்படுகிறது. அப்படி இல்லை என்றால் விருதுநகரில் தோல்வியடைந்த விஜய் பிரபாகரனுக்கு அந்த மாநிலவையில் இடம் ஒதுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எதுவாக இருந்தாலும் இன்னும் ஓரிரு நாட்களில் கூட்டணி குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்துக் கொள்கின்றனர். இதற்கிடையில் ஓ பன்னீர்செல்வத்தை சந்தித்த பிறகும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களின் தந்தையை தனிப்பட்ட முறையில் பிரேமலதா சந்தித்த போதும் வெளியானது என எதிர்பார்க்கப்பட்டது. அந்த செய்தியடுத்து தமிழக வெற்றி கட்சியுடன் கூட்டணி அமைய எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அதுக்கான அறிவிப்பும் இன்னும் முழுமையாக பெரியவில்லை. ஓகே வியூவர்ஸ், 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடன் தேமுதிக கூட்டணி அமைச்சா எத்தனை சீட்டு கொடுப்பான்ற உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.